ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஒண்டர்ஃபுல் லைஃப். ஒரு 15 டேஸ் பேக் வந்துட்டு என்னோடய அக்கா பொண்ணு பாரதி அவங்க வந்துட்டு சித்தி எனக்கு கேப்சிகமில் ஏதாவது ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யூடியூப்லேயே வந்துட்டு நிறைய கேப்சிகம் ரெசிபிஸ் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி என்கிட்ட கேட்டதுனால என்னோடய ஸ்டைலில் கேப்சிகம் கிரேவி வந்து ப்ரிப்பேர் பண்ணி இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக இந்த கேப்சிகமில் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணும்போது போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொடி ஒன்று அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக வறுத்து ஆற வச்சு அரைச்சிக்க போகிறேன். 1 ஸ்பூன் பக்கம் வந்துட்டு நிலக்கடலை பருப்பு, அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் வந்துட்டு வெள்ளை எள்ளு, இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பேனில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் விட்டு நல்லா ஃபைன் சாப் பண்ண ஒரு பல்லாரி வெங்காயம், 1 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கி ஆனியன் வந்து ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமாயிட்டு ஃபைன் சாப் பண்ண ஒரு தக்காளியும் சேர்த்து நான் இதோட நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். இது வதங்குற கேப்பில் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற நிலக்கடலை பருப்போட 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன். இங்கே வந்துட்டு மசால் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகமையும் இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே வந்துட்டு க்யூப் சைஸில் வந்துட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. கேப்சிகம் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இதில் தண்ணி நிறைய ஆட் பண்ணக்கூடாது. இந்த கேப்சிகம் வேகிறதுக்காக கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்துட்டு கேப்சிகம் வந்து நல்லா குக் ஆகிடும். தண்ணி நிறையா விட்டேன்னா கிரேவி வந்து ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும், டேஸ்ட் இருக்காது. ஸோ லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கேப்சிகம் நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டி ஃபைனலாக வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த பேஸ்ட்டு தான். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணதுமே அடுப்பை சிம்மில் வச்சு கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கிரேவி வந்துட்டு பிடிச்சிரும். தண்ணியுமே லைட்டாக தான் ஆட் பண்ணணும். இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு 2 மினிட்ஸ் மட்டும் அடுப்பில் வச்சு இறக்கணுன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். இந்த கிரேவி வந்து பூரி சப்பாத்திக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியும் கிரேவியும் சாப்பிடும்போது அப்படியே ஹோட்டலில் போய் சாப்பிட்ட ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவுமே வந்து ஷார்ட்ஸில் தான் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன், பட் ரொம்ப கட் பண்ண வேண்டிய இருந்ததால் ஸோ இந்த மாதிரி லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணிட்டேன். வீடியோஸ்லாம் பிடிச்சதுன்னா சேனல் தொடர்ந்து பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.